உங்கள் BS வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையிலும் தமிழ் இலக்கிய துறையிலும் நான் பங்காற்றி வருவது மக்களுக்கு தெரியும். மக்கள் பேரில் கொண்ட அன்பாலும் இந்த மண்ணின் பேரில் கொண்ட பற்றாலும் என்னுடைய இயக்கம் தொடர்கிறது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே நான் கூறியதாக என்னுடைய கருத்தாக எனது பெயரை பயன்படுத்தி எனது உருவப்படத்தை பயன்படுத்தி சமூக இணையதளங்களில் பொய்ச் செய்திகளை தொடர்ந்து பரப்பி வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இதற்கான நடவடிக்கையில் நான் இறங்கவில்லை. தற்போது அது தேவைப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் திருந்தி விடுவார்கள் என நினைத்தேன். அதற்காக கடந்த ஆண்டு 2020 ஜூலை 13ஆம் தேதி என்னுடைய சமூக இணையதளங்களில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தும் ஊடகங்களுக்கு செய்திகளை நான் இறுதி எச்சரிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி அனுப்பினேன். ஊடகங்கள் அச்செய்தியை வெளியிட்டன. எனது பெயரில் என்னுடைய உருவப்படத்தை பயன்படுத்தி என்னுடைய கருத்துக்களாக போலி செய்திகளை பரப்புபவர்களுக்கு இது இறுதியான எச்சரிக்கை. இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறகு அதற்கான நடவடிக்கையை நான் காவல்துறையிடம் நாட வேண்டியிருக்கும் என தெரிவித்திருந்தேன். ஆனால் மீண்டும் அது இப்பொழுது தொடர்ந்திருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் தொலைக்காட்சியில் தெரிவித்த புதிய இந்த திரைப்பட ஒளிப்பதிவு சட்ட வரைவு தொடர்பான அந்த திருத்தங்கள் தொடர்பான என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். இந்தியா முழுக்க, நான் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் இருக்கிற இந்த திரைப்படத்துறை கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப அத்தனை பேரும் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் வேளையில் நானும் என்னுடைய கருத்தை தெரிவித்தேன். அது இப்பொழுது நீங்கள் சமூக இணையதளங்களில் தேடி பார்க்கலாம். நான் எந்த தொலைக்காட்சியில் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேனோ அந்த தொலைக்காட்சியின் அந்த லோகோ என்று சொல்லக்கூடிய இலச்சினையை பயன்படுத்தி என்னுடைய படத்தை பயன்படுத்தி அந்த கருத்தை நான் ஆதரிப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது செய்திகள் வெளிவந்ததோடு மட்டுமல்ல, என்னுடைய துறை சார்ந்த நண்பர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என்னை அழைத்தும் நண்பர்களிடம் கூறியும் மிக வருத்தப்பட்டிருக்கிறார்கள், வேதனை அடைகிறார்கள். ஏனென்றால் இது என்னுடைய பொது வாழ்விலும் என்னுடைய திரைப்பட தொழிலிலிருந்து அப்புறப்படுத்தவும் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தவும் இவர்கள் செய்யக்கூடிய வேலையாக நான் இதை கருதி தற்பொழுது காவல்துறை ஆணையரிடம் என்னுடைய முறையீட்டு விண்ணப்பத்தை அளித்து வந்திருக்கிறேன். அப்பொழுது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கேட்டார்கள். இது நீக்கினால் போதுமா என கேட்டார்கள். நிரந்தரமாக நீக்குவது மட்டுமல்ல, இனி எக்காலத்திலும் என் பெயரில் மட்டுமல்ல, யாருடைய பெயரிலிருந்தும் இப்படிப்பட்ட சொல்லாத செய்திகளை பரப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது கட்டாயம் கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை, அதெல்லாம் சரியாயிடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரியாயிடும், சரி, அவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக நான் கேட்டபொழுது இதை பெரிதுபடுத்தாதீர்கள், விட்டுவிடுங்கள் என விட்டுவிட்டேன். ஆனால் இப்பொழுது அதை விட்டால் என்னுடைய தொழிலிருந்தே நான் வெளியேற்றப்படுவேன் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அதுதான் காரணம். ஆமாம், அரசியல் கருத்துக்களையும் நான் கூறக்கூடிய அரசியல் கருத்துக்களை கூட மாற்றி தெரிவிக்கிறார்கள். அதற்கான பதிவுகள் அதையும் சேர்த்து தான் அவர்களிடம் நான் முறையிட்டிருக்கிறேன். தெரியாது அதில் என்னுடைய நிலைப்பாடை நான் தெரிவித்திருக்கிறேன். இது ஏற்கனவே 1952ஆம் ஆண்டு திரைப்பட ஒளிப்பதிவு சட்டம், சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952, இதை இந்திய அரசு வெளியிட்டது. சுதந்திரத்துக்கு பிறகான முதல் சட்டம். அதன் பிறகு அந்த சட்டத்தின்படி முதல் நிலை சென்னையில் தணிக்கை செய்து அதில் கருத்து வேறுபாடு வந்தால் மும்பையில் இருக்கக்கூடிய கமிட்டிக்கு பரிந்துரைப்பார்கள். பிறகு அங்கேயே முடியவில்லை என்றால் ட்ரிபுனல் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பாயம் முடிவு செய்யும். இப்பொழுது இந்த
இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடுவணாட்சியில் அந்த தீர்ப்பாயம் என சொல்லக்கூடிய ட்ரிபுனல் அந்த குழுவையை கலைத்து விட்டார்கள். கலைத்துவிட்டு கலைத்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆந்திராவில் ஒரு திரைப்படத்தினுடைய வழக்கு நடைபெற்ற போது அந்த வழக்கின் தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் தணிக்கை குழுவின் கருத்தே இறுதியானது, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது, இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என கூறிவிட்டது. அதனால் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய திரைப்படங்கள் வரலாம், அவர்களுக்கு பிடிக்காத கருத்துக்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடும் என்பதற்காக இந்த தீர்ப்பாயத்தை கலைத்தார்கள். கலைத்ததோடு மட்டுமல்ல, இப்பொழுது உருவாக்கியிருக்கிற இந்த திருத்திய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் தணிக்கை செய்தாலும் டெல்லியில் உருவாக்கக்கூடிய அந்த குழு அந்த படத்தினுடைய எந்த பகுதியும் நீக்கலாம், என்ன மாற்ற வேண்டுமானால் செய்யலாம். அதோடு மட்டுமல்ல, திரைப்படத்தை முழுமையாக தடை செய்யலாம். புதிதாக வெளியிடக்கூடிய திரைப்படம் மட்டுமல்ல, இதற்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த திரைப்படத்தை கூட முழுமையாக தடை செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும். இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு இழப்பான செயல் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சாதாரண செய்தியாக விட்டுவிட முடியாது. தவிர்த்து இதில் முதலீடு செய்தவர்களுடைய நிலை என்ன, அதற்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது அவங்ககிட்ட கேளுங்க, எல்லாருடைய ஃபோன் நம்பரும் ஊடகங்கள்கிட்ட இருக்குது. அவங்க இன்னும் வேறு விண்ணுலகத்திலே இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அது ஊடகங்களோட வேலை. ஊடகங்கள் தாங்க இங்கே இப்போ 4 தூண்களில் முக்கியமானது. ஆமாம், நிச்சயமாக இது மக்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்கிறதால எதுவும் ஆகிடாது. இப்போ என்னென்னா, இந்த காரியத்தை சாதிக்கணும். இந்த திருத்த சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் 19ஆம் தேதி இப்போ நடக்க போகுது டெல்லியில். அங்கே அந்த சட்ட வரைவில் அவங்க ஒப்புதல் அளிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு வாக்களிக்க விடாதபடி செய்ய வேண்டும். அதை செய்ய முடியும் என்றால் ஒட்டுமொத்த திரைத்துறையும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு அறிந்தவர்களான ரஜினிகாந்த், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லோரும் ஒரு நாள் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்தியா முழுமையிலும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற வேண்டும். இந்த கருத்துக்களை எடுத்துரைத்து ஆதரவை பெற்றால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும். அதுவரை வெறும் விளம்பரமாக மட்டுமே இது முடியும். இப்போ தானே 5 நிமிடத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய இடத்த சொன்னேன். அந்த காவல்துறைக்கு உடனடியாக போவோம். இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கே தெரியும் தானே, இதை மட்டுமே எடுக்கலையே, அவங்க முழுமையாக தானே செய்துட்ருக்காங்க. ஒரு மாநிலங்களுடைய அடையாளமான இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை கொண்ட, பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை கொண்ட பல மாநிலங்களை ஒன்றிணைத்த ஒரு நாடு. இந்த மாநிலங்களுடைய இயக்கம்தான் இந்திய அரசியலினுடைய இயக்கம். மாநிலங்களுடைய மொழி, பண்பாட்டு அடையாளக்கூறுகளை அழித்து ஒழித்தால் எல்லாரையும் ஒரே அடையாளத்துக்குள் கொண்டு வந்த முடியும் என்கிற அதற்குடைய நிலையும் இதுக்குள் உள்ளதாக நான் அச்சப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இது வாட்ஸ்அப்பில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் நான் இன்னும் கவனிக்கலை நான். ஏன்னா எனக்கு வர்ற அந்த கைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்லவே என்னால் முடியல. அந்த நிலையில் இருக்கேன் நான். சரிங்களா? சரி, நன்றியா, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.